இந்த எல்இடி சும்மா பிளிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இந்த எல்இடி வந்து ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் வந்து சொல்லுது, மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் சிக்னல், இன்னொரு லாங் சிக்னல். இதுதான் மோர்ஸ் கோட். இந்த வீடியோவில் நம்ம மோர்ஸ் கோட்னா என்னங்கிறத பார்க்கலாம். மோர்ஸ் கோட்னா என்னன்னா, மோர்ஸ் கோடுங்கிறது ஒரு சீக்ரெட்டான லாங்குவேஜ். ஜஸ்ட் ஒரு 2-வே 2 சிக்னல்ஸ் தான் இருக்கும். ஒரு டாட், ஒரு டேஷ், ஒரு டிட், டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து லைட்டால் கன்வே பண்ணலாம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் வச்சு கன்வே பண்ணலாம், சவுண்டை வச்சு கன்வே பண்ணலாம், டாட் டேஷை வச்சு கூட நம்ம கன்வே பண்ணலாம். ஓகேங்களா? மோர்ஸ் கோடில் வந்து எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஒரு ஆல்ஃபபெட்ஸுக்கு ஒரு சீக்ரெட்டான ஸ்பெஷலான பேட்டர்ன் இருக்கும். டாட்டையும் டேஷையும் வச்சு ஒரு சீக்ரெட்டான பேட்டர்ன் இருக்கும். இதே மாதிரி எல்லா 26 லெட்டர்ஸுக்கும் ப்ளஸ் நம்பர்ஸ்க்கும் இருக்கும். மோர்ஸ் கோட் வந்து சாமுவேல் மோர்ஸ் அப்புறம் அவரோட பார்ட்னர் ஆல்ஃப்ரெட் வேல் அப்படிங்கிற 2 பேர் தான் அந்த மோர்ஸ் கோடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மோர்ஸ் கோடுக்கு பின்னாடி ஒரு கிளவரான ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக்னா, மோஸ்ட் காமனான லெட்டர்ஸ்லாம் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் கோடு. ஐயும் டியும் தான் மோஸ்ட் காமனான 2 லெட்டர்ஸ். ஸோ ஈக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு டாட், டீக்கும் ரொம்பவே ஷார்ட்டாக ஒரு டேஷ். ஆனால் கியூ வந்து அது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஆஃபனாக யூஸ் பண்ண மாட்டோம். கியூ வந்து நம்ம ஆஃபனாக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் லாங்கான சிக்னல் வச்சுருக்காங்க. இப்போ எஸ்ஓஎஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரெஸ் சிக்னல்னு 1906 உருவாச்சு. இது வந்து ஆர்எம்எஸ் டைட்டானிக்கில் ஃபேமஸ் ஆச்சு. 1912 ஆர்எம்எஸ் டைட்டானிக்கில் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஆடியோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து எஸ்ஓஎஸ் சிக்னல் ஷிப்மெண்ட் முழுகும் போது எஸ்ஓஎஸ் சிக்னல் வந்து ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த மோர்ஸ் கோடை வந்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேர்ல்டு வாரில் அப்புறம் அந்த மாதிரி வார்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துல சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இன்னும் மோர்ஸ் கோடு வந்து இன்னும் யூஸ் ஆகிட்டு இருக்கா, இன்னும் யூஸ் பண்ணுறாங்களான்னா, ஆமாம், மோர்ஸ் கோட் சாக இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பைலட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, செயிலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ், எமர்ஜென்சி பீகான்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோர்ஸ் கோட் வந்து லைக் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் பைனரி, நம்ம கம்ப்யூட்டர் பைனரி. இப்போ நம்மளோட மோர்ஸ் கோடுக்கு வந்து 2 சிக்னல் தான், ஒரு டாட் ஒரு டேஷ். அதே மாதிரி நம்ம பைனரி நம்பர்ஸ், கம்ப்யூட்டர் பைனரியில் வந்து ஜஸ்ட் 0s and 1s மட்டும் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த மோர்ஸ் கோட்லேயே ஜஸ்ட்டு ஒரு டாட் ஒரு டேஷ், அவ்வளோதான். இப்போ இந்த சிமுலேட்டர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே எஸ்ஓஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணேன்னா இங்கே எஸ்ஓஎஸ்க்கான சிக்னல் வரும், உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். எப்படி தான் வரும், 3 டாட் 3 டேஷ் 3 டாட். ரொம்ப ஈஸி. எஸ்க்கு வந்து 3 டாட், ஓக்கு வந்து 3 டேஷ், அப்புறம் இன்னொரு எஸ்க்கு வந்து 3 டாட். அவ்வளவுதான் மோர்ஸ் கோடு. எஸ்ஓஎஸ்க்கான மோர்ஸ் கோடு வந்து இவ்வளோதான். இப்போ இது உங்களுக்கு நான் இன்னொருக்கா சொல்லி காட்டுறேன். இப்படி தான் வரும். இது மாதிரி எஸ்ஓஎஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி ஹலோ சொல்கிறேன்னா இப்படி தான் வரும். ஹலோ வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஆல்ஃபபெட்ஸ்க்குமே இருக்குது. என் சிமுலேட்டரில் வந்து இந்த மாதிரி இப்போ கோட் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கும். இங்கே என்னென்னா, இங்கே எனக்குள்ள வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்துருவாங்க, மோர்ஸ் கோட் கொடுத்துருவாங்க. இங்கே எனக்குள்ள நம்மளோட ஆன்சர் செக் பண்ணலாம், இங்கே எனக்குள்ள நம்ம ஆன்சர் செக்கும் பண்ணலாம், ஹிண்ட் கேட்கலாம், அப்புறம் நியூவான வேர்டுக்கும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ மோர்ஸ் கோடு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட நேமை மோர்ஸ் கோடில் எப்படி டைப் பண்ணணுங்கிறதையும் கீழே எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பாய்.